நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் விண்வெளியிலே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பூமியிலிருந்து உணவு அனுப்பப்பட்டது என்ற ஒரு செய்தி தொலைக்காட்சி பெட்டியிலே வந்தது, ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது மனிதனின் அறிவின் மேம்பாட்டை வெளிப்படுத்துவதை, வளர்ச்சியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆண்டில் நடந்த சில சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அதே ஊரில் இருக்கக்கூடிய வேறொரு சமூகத்துக்கோடு சரியான உறவில்லாதபடினாலே, வெறுப்பு இருந்தபடினாலே, குடிநீர் தொட்டியில் அந்த ஜனங்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக செய்தி வந்தது. அது மாத்திரமல்ல, போன மாதம் நான் இன்னொரு செய்தியும் கூட தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். பக்கத்து வீட்டுக்காரரோடு ஏற்பட்ட ஒரு மனத்தாங்கல் சண்டை நிமித்தமாக ஒருவர் மற்றொருவருடைய 3 வயது குழந்தையை பிடித்து கையையும் காலையும் கட்டி வாஷிங் மிஷினுக்குள்ளாக போட்டு அந்த குழந்தையை கொலை செய்ததாகவும் செய்தி வந்தது. இதை யோசித்து பார்க்கிற பொழுது, வானத்திலே பறக்கவும் அங்கே போய் குடியிருக்கவும் ஒரு புறத்திலே மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியில் வாழுகிற பொழுது மற்ற மனிதர்களுடன் எப்படி சமாதானமாய் வாழ, குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகளுடன் எப்படி சமாதானமாய் வாழ என்பதை அறியாதபடி தருமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து மற்றொரு நாட்டை அழிப்பதற்கு ஏவுகணைகளையும் அணு ஆயுதங்களையும் தயாரிக்க கற்றுக்கொண்ட மனித சமுதாயம், எல்லா துறைகளிலும் அறிவை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே போகிற மனித சமுதாயம், புது புது காரியங்களை கண்டுபிடிக்கும் மனித சமுதாயம், வாழ்விலே சமாதானமாய் வாழ வழி தெரியவில்லை. குடும்பத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற உறவுகளோடு சமாதானமாய் வாழ்வதற்கான வழி தெரியவில்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு, சமுதாயத்தில், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், இப்படி வெளி உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மனிதன் சந்திக்கக்கூடிய அநேக மக்களோடு சமாதானமாய் வாழ்வதற்கான வழிகளை தெரியாதபடி போராடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் இருந்து நாம் முதல் 4 வசனங்களை யோசித்து பார்த்தோம், தியானித்தோம். அதாவது, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாடுகளை சந்திக்கிற பொழுது, சோதனைகளை சந்திக்கிற பொழுது அவர்கள் எந்த விதமான அணுகுமுறையை அவர்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொன்னதை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சோதனைகள் மத்தியில், தடுமாற்றத்தின் மத்தியில், நடைமுறை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ள தடுமாறுகிற விசுவாசிகளுக்கு தேவ ஞானம் வேண்டும், அவர்கள் தேவ ஞானத்தை தேட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை இந்த நாளில் யாக்கோபுனுடைய நிருபத்திலிருந்து பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், இதில் 5 8 வசனங்களை வாசிக்கிற பொழுது யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார். உங்களில் ஒருவன், உங்களில் என்று சொல்லுகிற பொழுது இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, உலக மனிதனுக்கு அல்ல. இந்த நிருபத்தில் பல இடங்களிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் என் சகோதரரே, என் சகோதரரே என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக யாக்கோபு பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை என் சகோதரரே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகள், சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் வாழுகிற பொழுது, சமுதாயத்தில் வாழுகிற பொழுது அவர்களுக்காக ஆலோசனை சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான், ஒரு நிருபம்தான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். ஆக என் சகோதரரே என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு விசுவாசியை குறிக்கிறது.
உங்களில் ஒருவன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு விசுவாசி ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருப்பானே என்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு போதுமான ஞானம் இல்லாமல், போதுமான அறிவு இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு விசுவாசி, ஒரு சகோதரன் இருப்பானே என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் யாக்கோபு இந்த நிருபத்திலே சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக தேவ ஞானத்தை தேடுங்கள். இதுதான் இந்த வசனத்தில் யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம். விசுவாசிகள் தேவ ஞானத்தை தேட வேண்டும். நீதிமொழியின் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது அந்த ஆக்கியோன் சாலமன், என் மகனே, நீ எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி பல இடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் தேவ ஞானத்தை பற்றி பேசுகிறான். இங்கேயும் கூட யாக்கோபு விசுவாசிகளுக்கு அவர்கள் இந்த பூமியில் வாழுகிற பொழுது தேவ ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர்கள் எதை தேடுகிறார்களோ, தேடாமல் போகிறார்களோ, தேவ ஞானத்தை தேட வேண்டும். தேவ ஞானத்தை தேடுங்கள் என்று யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிருபமானது விசுவாசிகளுக்கு தேவ ஞானம் எவ்வளவு அவசியமானது, அவர்கள் அந்த தேவ ஞானத்தை எப்படி தேட வேண்டும் என்று யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர்கள் பலவிதமான சோதனைகளை சந்திக்கிற பொழுது சோதனையின் நோக்கத்தையும் அதன் முடிவையும் அறிந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு சொன்னார். இந்த செய்தியிலே தேவ ஞானத்தை தேடுங்கள் என்கிறார். எதற்காக தேவ ஞானத்தை தேடுங்கள் என்கிறார் என்றால், உலக ஞானம் நாளுக்கு நாள் அழிவை கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் மனித ஞானத்தினுடைய மேம்பாட்டை, மனிதனுடைய அறிவின் வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆகையினாலே புது புது கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலக ஞானத்தினால் மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அழிவை உண்டாக்கக்கூடியதாய், சமாதானத்தை கெடுக்கக்கூடியதாய், மனுஷன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத ஒன்றாக காணப்படுகிறது. கடந்த வாரத்தில் செய்தியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த யுத்தம் 1000 நாளை தாண்டிவிட்டது என்று ஏதோ ஒரு வெற்றி செய்தியை போல பெருமையோடு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த யுத்தத்தில் எவ்வளவு உயிர் சேதாரம் வந்தது, எவ்வளவு பொருள் சேதாரம் வந்தது, எத்தனை கோடிக்கணக்கான நஷ்டத்தை 2 நாடுகளும் சந்தித்திருப்பார்கள். எத்தனை பேர் இறந்து போயிருப்பார்கள். அதுவும் குறிப்பாக இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 நாட்டிலும் எத்தனை பேர் இறந்து போயிருப்பார்கள். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை பற்றி எதுவும் வெளியே சொல்லப்படுவது கிடையாது. எத்தனை பேருடைய வாழ்வை அது அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. மனிதனுடைய அறிவினால், ஞானத்தினால் இதற்கு யாராலும் தீர்வு காண முடியவில்லை. இதே போல மனிதனுடைய வாழ்வில் உள்ள பல பிரச்சனைகளுக்கும் உலக ஞானத்தினால் யாராலும் தீர்வு காண முடியாது. மனிதனை அவருடைய சாயலில் படைத்த தேவனால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அவரால் மாத்திரமே இதற்கான தீர்வை சொல்ல முடியும். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வாழ்க்கையின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பானே என்றால், சோதனைகள் மத்தியில் எப்படி வாழ்வதென்று சொல்லி தெரியாமல் இருப்பானே என்றால், இந்த பூமிக்குரிய பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் எப்படி ஞானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானம் இல்லாமல் இருப்பானே என்றால், தேவனிடத்தில் கேளுங்கள், தேவ ஞானத்தை தேடுங்கள் என்பதை யாக்கோபு வலியுறுத்தி கூறுகிறார். இன்றைக்கு அநேக பயிற்சி மையங்கள், டியூஷன் சென்டர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அநேக பயிற்சி மையங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது.
அரசாங்கம் அறிவிக்கிற எல்லா பரீட்சைகளுக்கும் வெளியே தனியார் மயமாக்கப்பட்ட டியூஷன் சென்டர் அநேக இடங்களில் வந்திருக்கிறது. நீட் எக்ஸாமுக்கு டியூஷன் சென்டர் இருக்கிறது, நெட் எக்ஸாமுக்கு டியூஷன் சென்டர் இருக்கிறது, டெட் எக்ஸாமுக்கு டியூஷன் சென்டர் இருக்கிறது, டிஆர்பி எக்ஸாமுக்கு டியூஷன் சென்டர் இருக்கிறது. இதை போல் பல டியூஷன் சென்டர் இருக்கிறது. அங்கே போய் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரும் பாஸ் பண்ணுகிறார்களா? இல்லை. பாஸ் பண்ணின எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதா? அதுவும் இல்லை. ஆனால் இந்த பயிற்சி மையங்கள் அரசாங்கம் அறிவிக்கிற இந்த டெஸ்ட்டுகளை மையமாய் வைத்து அதிகமாய் பணம் சம்பாதிப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவ ஞானம் இப்படி டியூஷன் சென்டர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. உலக பிரகாரமான கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறபடியினால் தேவ ஞானத்தை எந்த மனிதனும் பெற்றுக்கொள்வது கிடையாது. ஈவன் வேதாகம கல்லூரிகள் கூட தேவ ஞானத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி போதிப்பது கிடையாது. இந்த தேவ ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளவு அவசியமானது? இதனுடைய மேன்மை என்ன? இது எவ்வளவு முக்கியமானது என்பதை யாக்கோபு இந்த நிருபத்திலே வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளை பார்த்து, என் சகோதரனே தேவ ஞானத்தை தேடுங்கள், என் சகோதரரே நீங்கள் தேவ ஞானத்தை தேடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தேவ ஞானத்தை எப்பொழுது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான்? எப்படி அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வான் என்றால், என் சகோதரரே என்ற வார்த்தையின் மூலமாக யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், யாரெல்லாம் தேவனோடு ஒப்புரவான அந்த ஒரு நிலையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு ஒப்புரவான, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் தேவன் யார் என்ற அறிவை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படும். மூன்றாவதாக, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவன் யார் என்ற அந்த அறிவை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை ஒத்தாசையை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேவ ஞானம் கொடுக்கப்படும். இது வெளி உலகத்தில் இருக்கிற பயிற்சி மையங்களில் கிடைப்பது கிடையாது. வேதாகம கல்லூரியில் இது கிடைப்பது கிடையாது. இதற்கான டியூஷன் சென்டர் என்று சொல்லி எதுவும் கிடையாது. இது தேவனோடு ஒப்புரவான மனிதன் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பலத்திலே ஒத்தாசையில் அவன் தேடுகிற பொழுது, கேட்கிற பொழுது, முயற்சி செய்கிற பொழுது, அவன் அதை தேடுகிற பொழுது, அதற்கான அவசியத்தை உணர்ந்து அதன் மேன்மையை உணர்ந்து அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிற பொழுது அவனுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும் என்பதை யாக்கோபு இதிலே வலியுறுத்தி கூறுவதை பார்க்கிறோம். சரி, அடுத்து அவன் இந்த ஞானத்தை எப்படியாய் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார், கொடுக்கிற தேவன் அவனுக்கு பரிபூரணமாய் கொடுக்கிறார் என்று சொல்லி. கேட்கிற யாவருக்கும் பரிபூரணமாய் கொடுக்கிற தேவன், கேட்கிறவர்களை கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிற தேவன். பாருங்கள், 5வது வசனம் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஐயா, டியூஷன் சென்டரில், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, டியூஷன் சென்டரில் எவ்வளவு பணம் நம்ம செலுத்துகிறோமோ அவ்வளவு தான் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். பணம் செலுத்தவில்லை என்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். பணம் தான் அவர்களுக்கு முக்கியம். நீங்கள் பாஸ் பண்ணுகிறீர்களா, பாஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா, அதுவெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அவர்களுக்கு தேவை பணம். நீங்கள் பணத்தை
கொடுக்கிற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதே போல இங்கேயும் யாக்கோபு ஒரு நிபந்தனையை கொண்டு வருகிறார். என்ன நிபந்தனை? முதலாவதாக இந்த தேவ ஞானத்தை தேடுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கேட்கிறவர்கள் தேவன் யார் என்று அறிந்து அதன் அடிப்படையிலே அவர்கள் கேட்க வேண்டும். எப்படி என்றால், தேவன் பரிபூரணம் உள்ளவர், தேவன் சம்பூர்ணம் உள்ளவர். எனவே உத்தமமான நோக்கங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தேவ ஞானத்தை வாஞ்சையோடு, அந்த தேவ ஞானத்தை மையமாய் வைத்து வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு மகிமையாய் பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் தேவ ஞானத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார் அவர். தேவ ஞானத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? தேவ ஞானத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ ஞானத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க போகிறோம். உலக மக்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள்? உலக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். உலகத்தின் படிப்பின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தை, அறிவை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்கள். உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? போட்டி, பொறாமை, எரிச்சல், பகை, கசப்புணர்ச்சி, பழிக்கு பழி வாங்குதல், தீமை செய்தல், அடுத்தவர்களை கெடுத்தல், இது போன்ற காரியங்களுக்கு அதிகமான அறிவுரையும் ஞானமும் உலகம் கற்றுக் கொடுக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன். 3 வயது பிள்ளையை கையையும் காலையும் கட்டி வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுகிற பொழுது அந்த பிள்ளை எவ்வளவாய் கத்தி இருக்கும், எவ்வளவாய் கெஞ்சி இருக்கும், அது கண்ணில் எவ்வளவு மரண பயம் வந்திருக்கும், அங்கே இருந்து தப்பித்து போவதற்கு எவ்வளவெல்லாம் முயற்சி செய்திருக்கும். இரக்கமில்லாமல் இந்த காரியத்தை செய்த பெண் நன்றாக படித்த பெண், உலகத்திலே பல பட்டங்களை பெற்ற பெண். அந்த உலக ஞானத்தினால், உலக படிப்பினால் பெற்றுக்கொண்ட இந்த பட்டங்களும் இந்த அறிவும் இந்த ஞானமும் அவர்களை மனிதர்களாகவே வாழ விடவில்லை. ஒரு மிருகங்களைப் போல அந்த பெண் செயல்பட்டாள் என்று சொல்லி செய்தித்தாளிலே வாசித்தேன், தொலைக்காட்சி பெட்டியிலும் பார்த்தேன். கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து எதிரியை தாக்கி அந்த நாட்டில் இருக்கிற மக்களை கொன்று குவிக்கிற பொழுது இந்த தாக்குதலை நடத்தின தேசத்தின் அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். இது எந்த விதத்தில் தேவ ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? தேவ ஞானம் சமாதானத்தை கொடுக்கும், தேவ ஞானம் விடுதலை கொடுக்கும், தேவ ஞானம் நாம் இந்த பூமியில் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் என்பதற்கான வெளிப்பாடை நமக்கு கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், உதவி செய்யும். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், என் சகோதரரே, தேவ ஞானத்தை நீங்கள் தேடுங்கள். அந்த தேவ ஞானம் இருந்தால்தான் இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற பொழுது தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உலக ஞானத்தை சார்ந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் தோற்று போவீர்கள். இதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்ல விரும்புகிறார். இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் தேவ ஞானத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் மறைமுகமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உலக ஞானத்தை தேடாதீர்கள். உலக ஞானம் அவசியம்தான். இந்த உலகத்திலே சம்பாதிப்பதற்கு படிப்பு வேண்டும், நல்ல பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு படிப்பு வேண்டும், உயர்நிலையை அடைவதற்கு, ப்ரொமோஷன் பெற்றுக்கொள்வதற்கு அடுத்தடுத்து படிப்பு வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அவைகளினால் வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானம் கிடைப்பது கிடையாது. உலக ஞானம் சம்பாதிப்பதற்கான ஞானத்தை கொடுக்கும். உலக அறிவு வாழ்க்கையில் எப்படி வேலையில் நாம் உயர்ந்து போக முடியும் என்ற ஞானத்தை, அறிவை கொடுக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை சந்திப்பதற்கான அறிவுரைகளை, ஞானத்தை அது கொடுப்பது கிடையாது. அது கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு இன மக்கள் மத்தியிலும், ஒவ்வொரு சமுதாய மக்கள் மத்தியிலும், ஏன் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதைப் போல
குடும்பங்கள் மத்தியிலே நாம் கடந்து போய் பார்ப்போம் என்றால் எத்தனை குடும்பங்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், சண்டைகள், சமாதான குலைச்சல்கள் என்று எத்தனை குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிற அநேகர் படித்து உலக பிரகாரமான பட்டங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த 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 சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார் விசுவாசிகளை பார்த்து, என் சகோதரரே, நீங்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவ ஞானம் வேண்டும். அப்படி அந்த ஞானத்தை தேடுகிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் யார் என்று சொல்லி அறிந்து தேட வேண்டும். என்றால் நாம் நல்ல நோக்கத்தோடு, உத்தமமான நோக்கத்தோடு நல்ல காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிற பொழுது அவர் மிகவும் பிரியப்பட்டு மகிழ்ச்சியோடு பரிபூரணமாய் கொடுக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய், கர்த்தாவே, நான் சாட்சியாய் வாழ்வதற்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிற பொழுது அவர் மகிழ்ச்சியாய் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தாவே, நான் 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 உமக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்கிற பொழுது அவர் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறார். நாம் எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்டாலும் அவர் பரிபூரணமாய் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், அவர் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறவர். எனவேதான் கர்த்தர் சமூகத்திலே கேளுங்கள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அடுத்து பார்க்கிற பொழுது யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அப்படி என்றால் விசுவாசத்தோடு நல்ல ஈவுகளை, நல்ல நோக்கத்தோடு நல்ல ஞானத்தை, தேவ ஞானத்தை நான் கேட்கிற பொழுது அவர் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர், கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறவர் என்ற ஞானம் வேண்டும். சந்தேகப்படாமல் நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இது கர்த்தர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இது எனக்கு கொடுக்க கர்த்தரால் முடியுமோ முடியாதோ என்ற ஒரு சந்தேகத்தோடு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறான். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனுஷன், 7வது வசனத்தில், அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகத்தோடு கேட்கிற மனுஷன், தேவனுடைய குணாதிசயத்தை அறியாமல் கேட்கிற மனுஷன், அவன் சந்தேகத்தோடு கேட்பானே என்றால் அந்த மனுஷன் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்று யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனமுள்ளவன் என்று சொன்னால் தடுமாறுகிறவன், விசுவாசத்திலே தடுமாறுகிறவன். அவர்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வருகிற பொழுது அவர்கள் சந்தேகத்தோடு கேட்கிறபடியினாலே, விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் அவர்கள் கேட்கிறபடியினாலே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று யாக்கோபு சொல்வதை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் நாம் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அநேக பாடுகளை சந்திக்கிறோம், அநேக விதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு, சில அனுபவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீர்வு காண நமக்கு ஞானம் இல்லாததாக இருக்கிறது, நமக்கு ஞானம் போதாததாக இருக்கிறது, நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், சகோதரரே, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்கள், சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒருவன் சந்தேகத்தோடு கேட்பானே என்றால், அவிசுவாசத்தோடு கேட்பானே என்றால், தடுமாற்றத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பானே என்றால் அவனுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி என்றால் விசுவாசத்தினாலே அவனுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ ஞானத்தை வைத்து அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், கேட்கிறவன் சந்தேகப்படாமல், எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல், தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்படி என்று சொன்னால் உத்தமமான நோக்கத்தோடு உத்தமமான காரியங்களை அவன் கேட்கிற பொழுது நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். நான் என்னுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, என்னுடைய சுய பெருமைக்காக, நான் மற்றவர்களை கெடுப்பதற்காக, மற்றவர்களை அழிப்பதற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஞானத்தை கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய்யுரையாதவராய் இருக்கிறார். அவர் தீமைக்கு துணை போகிற தேவன் அல்ல. எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படாமல், எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அவன் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வான் என்று சந்தேகப்பட்டபடியினாலே அவன் நினையாதிருப்பானாக. பெற்றுக்கொள்வேன் என்ற நினைப்பு அவனுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, விசுவாசிகளாகிய நாம் எப்பொழுது பின்வாங்கி போவோம், எப்பொழுது நம்முடைய விசுவாசத்தில் தடுமாறுவோம் என்றால், சோதனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிற பொழுது நாம் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது விசுவாச வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லாமல் அப்படியே ஒரே இடத்துல சம்பித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது விசுவாசத்திலே உறுதியாக இருக்க, அப்பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நமக்கு தேவ ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 1வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நன்றாக உற்று பார்க்கிறார். ஒரு புறத்தில் விசுவாசம் இருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தில் இருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் அவர்களுடைய விசுவாச கப்பலை, விசுவாச வாழ்க்கையை இந்த பூமிக்குரிய அநேக காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு அலையை போல வந்து மோதி அலைக்கழிப்பதையும் யாக்கோபு பார்க்கிறார். எனவே தான் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கான பிரச்சனை, ஒரு விசுவாசிக்கான போராட்டம், அதை மேற்கொள்வதற்கான வழிமுறையை அவர் அலசி ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், தேவ ஞானத்தினால் மாத்திரமே விசுவாசி போராட்டங்கள் மத்தியில், சோதனைகளின் மத்தியில் கர்த்தருக்கு பிரயோஜனமான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உலகத்தினுடைய ஞானம் உதவி செய்யாது, உலக அறிவு உதவி செய்யாது, அது அழிவை கொண்டு போகும். அதைத்தான் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நடைமுறை வாழ்க்கையில் அநேக நாடுகளிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது நமக்கு தேவ ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே தான் யாக்கோபு சொன்னார், தேவ ஞானத்தை தேடுங்கள் என்று சொல்லி. எப்படி தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும், அந்த ஞானத்தை எப்பொழுது தேடுகிற மனிதன் பெற்றுக்கொள்வான், இந்த உண்மைகளை எல்லாம் இந்த 3 வசனங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இது 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய உலகத்திலே அனுதினமும் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளை காட்டிலும் அதிக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 1வது நூற்றாண்டு விசுவாசிகளை காட்டிலும் அதிக போராட்டங்களை சந்திக்கிறோம்,
அதிக சவால்களை சந்திக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பாக புதிதாய் திருமணமான ஒரு பெண் என்னோடு பேசுகிற பொழுது அவள் சொன்ன ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் காதலித்து திருமணம் செய்தவர்களுடைய வாழ்க்கை தான் விவாகரத்துக்குள்ளாக பின்னாடி கடந்து போனது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் என்றால், பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலும் கூட விவாகரத்து என்ற ஒரு காரியம் சீக்கிரமாய் கடந்து வருகிறது. அதனால் இன்றைக்கு காதலித்து திருமணம் பண்ணினால் என்ன, பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணினால் என்ன, 2 திருமணமே ஒரு நேரத்தில் பிரச்சனைக்குள்ளாக போகிறது என்று அந்த பெண் சொன்னதை நான் கேட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவ ஞானம் இல்லை என்றால் இந்த விதமான விளைவுகளை நாம் சந்திப்போம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு இல்லை என்றால் உலக பிரகாரமான ஞானத்தை வைத்து அதிகமாய் சம்பாதிக்கலாம், பதவிகளிலே முன்னேற்றத்தை அடையலாம், ப்ரொமோஷன் அடையலாம், எல்லாம் அடையலாம். ஆனால் அது சமாதானமான வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. அது நாளுக்கு நாள் பொறாமையான வாழ்க்கைக்கு, போட்டியான வாழ்க்கைக்கு, கசப்பான ஒரு வாழ்க்கைக்கு தான் அது வழி நடத்தும். எனவே தான் யாக்கோபு சொல்கிறார், தேவ ஞானத்தை தேடுங்கள் என்று சொல்லி. இந்த ஞானம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், முதலாவதாக நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருப்போம் என்றால் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஞானம் மிக மிக அவசியமானது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாதபடி, போராட்டங்களை ஜெயிக்க முடியாதபடி, குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாதபடி நம்மில் எத்தனை பேர் தடுமாற்றத்தோடு இருக்கிறோம்? இந்த கால வேளையில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவ ஞானத்தை தேட வேண்டும் என்று சொல்லி. அப்படி நாம் தேடுகிற பொழுது எப்பொழுது அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால், முதலாவதாக நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருக்க வேண்டும். ஒப்புரவானவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு ஒப்புரவானவர்களாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்பொழுது நாம் கேட்கிற பொழுது தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படும். ஒன்று. இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் யார் என்ற ஞானம் நமக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். இந்த அறிவு இருக்கும் என்றால், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவன் யார் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால், தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தில் நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம். எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது இருந்த அறிவை காட்டிலும் கல்லூரிக்கு போகிற பொழுது நம்முடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. அதே போல் தேவன் யார் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் அறிகிற அந்த அறிவு நமக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற பொழுது தேவ ஞானமும் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தியாகி கொண்டே இருக்கும். அது இரண்டாவதாக யாக்கோபு நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை? வேத வசனத்தை நான் படிக்கிற பொழுது தேவன் யாரென்று சொல்லி அறிய வேண்டும் என்ற இந்த நோக்கத்தோடு நான் வேதத்தை படிக்கிற பொழுது ஆவியானவர் தாமே அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய தேவன் யாரென்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை உணர்த்துகிறார். சில வேளைகளில் ஆவியானவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை கடிந்து கொள்ளுகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நம்மோடு பேசுகிறார். இப்படி நம்மை சிட்சித்து நம்மை கடிந்து கொண்டு நமக்கு ஆலோசனை சொல்லுகிற அந்த தேவ ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் தேவ ஞானத்தை நாளுக்கு நாள் அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். இந்த 3 வழிகளில் தான் நாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், சகோதரரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன்.
உலகத்தில் கேட்க வேண்டாம். உலக ஞானம் அழிவை கொடுக்கும். உலக ஞானம் சமாதானத்துக்கான வழியை காண்பிக்காது. உலக ஞானம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது. தேவ ஞானத்தை தேட வேண்டும். அந்த ஞானம் ஒப்புரவானவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதவசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் தங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அனுமதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வலைதளத்தை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பீர்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.